பகவான் ஸ்ரேஷ்பதியான பகவானுக்கு இங்க லோகத்துல அவதாரம் பண்ணி ஒரு அடைய வேண்டியதான லாபம் அப்படிங்கிறதுனா அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவன் சுயமே வைகுண்டாதிபதி. இப்போ லோகத்துல இறங்கி வரான்னா அதுக்கு சில காரணங்கள். அவளோட பக்தாலான ஜெய விஜயாளுக்காக வேண்டி வரான். அப்படியே நமக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக வேண்டி அவளை அது மட்டும் பண்ணலன்னா அப்போ சிசுபால ரந்தவக்கால் தான் வர அவளை மட்டும் வதம் பண்ணலாம். அப்படி இல்லை. கிருஷ்ண சரிதம் அநேக காரணங்களுக்காக வேண்டி ஏற்படுறது. பகவானுடைய கிருஷ்ணாவதாரங்கிறது பூர்ண அவதாரம். ஒரு விஷயமாக வந்துட்டு பல காரியங்களை சாதிச்சிருந்து போன அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். அப்போ பகவான் நமக்கு கிருத்தயுகத்திலிருந்து ஆரம்பித்து சத்துரயுகங்கள்லையும் மனுஷனுக்கு ஒரு ஆலம்பனம், அவனோட குணங்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி அவன் சுத்தனாகி மோட்சத்தை அடையணும்னா அதுக்கு எல்லாருக்கும் அதுக்கு உண்டான ஒரு துடுப்பு கிடைக்கிறது கிடையாது. நல்ல குலத்தில் பிறக்கணும், அவயவங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும், எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சத் சங்கம் உள்ள விதிச்சிருத்துனா அவன் வந்து உதாரணம் ஆகிடும். மகத் சங்கம். ஏன் மகத் சங்கம் வேணும்னா சாட்சாத் மகாலட்சுமியை அவதாரம் பண்ணாலும் ருக்மிணியா மகான்களோட வாயினால கதையை கேட்கணும். கதையை கேட்டானாக்க கதையில என்ன சொல்ல போறா? கிருஷ்ணா வந்தான், கிருஷ்ணா போனான், திருப்பி திருப்பி கிருஷ்ணநாம நாமத்தை குணரூபமாக நாம சங்கீர்த்தனம் தான். அது குணத்தோட சேர்ந்து வர்றதுனால நமக்கு மனசுல அந்த ரூபமும் நாமமும் குணமும் பதிஞ்சிடும். அதுதான் தேவி சொல்றா. பார்த்ததே இல்லை, ஆனா மனசுல எப்படி ஆஞ்சநேயர் வந்து ராமரை பார்த்து சொல்றாரோ, நீங்க வந்து அந்த பரபிரம்ம ரூப ஸ்வரூபமாக எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கிறார். ராமர் பதில் சொல்ல, லக்ஷ்மணா நீ பேசிட்ட, இல்லை ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போல லெட்டர் போடுறா ருக்மிணி பிராட்டி. ஸ்ருத்வா குணானு, குணத்தை வந்து கேட்டனால எனக்கு பக்தி வந்து உங்களை பிராணநாசனாக அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்போ குணம் ரொம்ப முக்கியம். பகவத் குணம், பகவன் நாமம். வேற வழி மகான்கள் கடைசி பட்சமா அதுதான் வச்சிருக்கா. கடைசி பட்சம் ஆனா உத்தம பட்சம். ஏதோ சரி சரி அப்படி சொல்லாம கடைசி பட்சம் ஆனா அதான் உத்தம பட்சம். நமக்கு ஒரு ஆலம்பனம். இப்படியே இருக்கும்போது இப்போ பகவான் துவாரகையில் இருக்கான். அப்போ ருக்மிணி கல்யாணம் ஆயிடுது. அப்புறம் அஷ்டமஹிஷி ஒரு கல்யாணம் ஆகப்படுது. இப்போ இந்த துவாரகையிலிருந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு போறா. யாரோ வரா அப்படின்னு. ராயனா நமஸ்தேஸ்து சங்க சக்கர கதாதரா தாமோதரா அரவிந்தாட்சா கோவிந்தா இது நந்தனா ஏஷா ஆயாதி சவிதா துவாந்தி திருக்ஷுர் ஜெகத்பதே முஷ்ணன்னே கபஸ்தி சக்கரேன நிருணான் சக்ஷூம்ஷி திக்மகுஹு என்று சுவாமி நமஸ்காரம் பண்ணி, தாமோதரா அரவிந்தாட்சா, நாராயணா உன்னை பார்க்கறதுக்கு சாட்சாத்து சூரிய நாராயணரே வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சிரிச்சானா. சிரிச்சுட்டு சொல்றான் பகவான், இது வந்து நிஷம்ய பாலவச்சனம் பிரகசிய அம்புஜலோச்சனஹா. சிரிச்சுன்னு சொல்றான், இது வந்து சவிதா இல்லப்பா, அவரை உபாசனம் பண்ணி சத்ராஜித்து அப்படிங்கிற ராஜா செமந்தக மணிங்கிற மணியை சூரிய பிரசாதமாக வாங்கி கழுத்துல போட்டுன்னு வர, அதனால அவர் அந்த ஜொலிக்கிறார் சவிதா மாதிரி அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்றா. உடனே இந்த சத்ராஜித்து வர, உடனே வந்த உடனே பகவான் சுவாகதம் பண்ணி, அவரும் இது குலத்துல உள்ள ஒரு ராஜா தான். உடனே அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி என்ன சமாச்சாரம் இது என்னதுன்னு தெரியாத மாதிரி பகவானை கேட்ட உடனே சத்ராஜித்து உடனே ஆரம்பிச்சார். இது எங்கே இருக்கும், அங்கே வியாதியே வராது, அனாவிருஷ்டிலாம் இருக்காது, எப்போதும் சுபிருஷ்டியாக இருக்கும், மாதிரி மழை பெய்யும், இந்த மணி எங்கெல்லாம் இருக்கும். சரி வேற என்னது, ஆதி வியாதி எதுவுமே இருக்காது. சரி அப்புறம் வேற என்னது, தலைமுறை வந்து 8 கிலோ தங்கத்தை வந்து உற்பத்தி பண்ணணும்னு எல்லாரும் வாயை பழந்துட்டாங்க. 8 கிலோ தங்கமா அப்படின்னு உடனே எல்லாரும் வாயை பழக்கிறா. உடனே பகவான் இது வந்து இப்போ எல்லாரும் தெரிஞ்சுடுத்தோம், தெரியல பரவாயில்ல, இந்த மணியை தெரிஞ்சுடுத்த உடனே பகவான் வரப்போற ஆபத்தெல்லாம் யோசித்து இந்த மணியை என்கிட்ட தந்துருங்கன்னு சொல்ல, சத்ராஜித்து வந்து நான் ஆலோசனை பண்ணி சொல்றேன், தரணும் என்ன இல்லை அவனுக்கு,
ஆளுவத்தை நான் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பகவான்கிட்ட சமாளிச்சுட்டு போயிட்டான். போனால் ஒரு நாள் அவனோட தம்பி ரசேனன்னு ஒருத்தருக்கான். அவனுக்கு ரொம்ப ஆசையான், எனக்கு அவனுக்கு பர்த்டே இன்னைக்கு, நான் அந்த மணியை ஒரு நாள் போட்டுக்கிறேன் நான் வாங்கி போட்டுண்டு குதிரையில் ஏறி போயிருக்கான் காட்டுக்கு வேட்டையாட. போனால் அங்கே ஒரு சிம்மம் அவனை கொண்டுடுத்து. அந்த சிம்மத்தை கொண்டு ஒரு கரடி அந்த மணியை எடுத்துன்னு போயிடுது. இப்படியாக அந்த மணி அங்கே போயிடுது. இங்கே இவாளெல்லாம் அந்த தம்பி போனால் ஆளை காணும். மெதுவாக எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சுட்டா கிருஷ்ணன் தான் அந்த மணியை கேட்டான். அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் பொழுது பெரிய காணும். அவனை கொண்டு மணி எடுத்து வச்சுட்டான்னு பரவி எடுத்து கிருஷ்ணன் காதுக்கே வந்துடுத்து. யாதவால் எல்லாரும் குருகுருன்னு பேசிக்கிறான் இந்த மாதிரியா இருக்குமே அப்படின்னு. உடனே ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டதுன்னா சாதாரண ஒரு புருஷ குழந்தைய அதை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு நினைப்பானோன்னு ஒரு பகவான் இதுக்கு என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணி அப்புறம் காட்டுக்கு கிளம்பி போய் பார்த்தா ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு. அதை வச்சுட்டு அது ஜாம்பவான். அந்த குகையில் ஜாம்பவான் வசிக்கிறார். உள்ளே போனால் ஒரே யுத்தம். கூட ஒரு மாதமாக யுத்தம். வந்த யாதவ சேனைகள்லாம் திரும்பி போயிடுத்து. கிருஷ்ணன் வரலை அப்படின்னு உடனே அங்கே வசுதேவர் தேவியை பிரார்த்தனைலாம் பண்ணுறார். நல்லபடியாக பகவான் வரணும் திருப்பி துவாரகைக்கு அப்படி பிரார்த்தனைகள்லாம் பண்ண இங்கே இவர் ராமாவதாரத்தில் கேட்டாராம் ஜாம்பவான், என்னோட யுத்தம் பண்ணோம், என்னோட பராக்கிரமத்தை உங்களோட யுத்தம் பண்ணாதான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. சமயம் வரும்போது நான் பண்ணுறேன் அப்படின்னு ராமர் சொல்லியிருந்தார். அந்த சமயம் இப்போ தான் கிருஷ்ணாவதாரத்தில் தான் யுத்தம் பண்ணி நெந்த இடத்துக்கு கீழே விழ. அப்போ தான் யோசிச்சாராம், பகவானை தவிர என்னை யாராலையும் பிரதி யுத்தம் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு, யார் நீங்கள் பகவானா அப்படின்னு பிரஷ்னம் கேட்க நாம் அப்படி ராமராக காட்சி கொடுக்குறார் பகவான். அனுகிரகம் பண்ணி செமந்தக மணியும் கொடுத்து கன்னியாரத்னமான ஜாம்பவதியும் பகவானுக்கு ஸ்வீகரிச்சுக்கணும்னு கன்னிகாதானம் பண்ணுறார். உடனே திருப்பி துவாரகா இப்போதான் கிரகப்பிரவேசம். 2வது ஜாம்பவதி தான், சத்தியபாமா 3வது தான். அவள் அந்த பத்தியை கட்டுப்படுத்தி வச்சதுனால ஃபேமஸ் ஆகிட்டான் சத்தியபாமா. எப்படி ராமலட்சுமணால் பரதர் தான் 2வது, ராமலட்சுமணால் ஃபேமஸ் ஆச்சோ அது மாதிரி புனி சத்யபாமான்னு 2வது ஸ்தானத்துக்கு வந்துட்டார். உடனே இப்படியாக இங்கே இருக்க சத்யபாமாவை உடனே அவன் மன்னிப்பு கேட்குறான் சத்ராஜித்து. இப்போ மணியை கொடுக்கல அப்படின்னா அதுவும் கெட்ட பேர். மணியை பகவான் சபையை கூட்டி இது என்ன நடந்ததுன்னு சொல்லி மணியை ஒப்படைக்க அவனுக்கு ஒரே வெக்கமாயிடுத்து. நம்ம எல்லாமும் பேசி அபசாரப்பட்டுட்டோம், பகவான்கிட்ட பதைச்சுட்டு அவர் ஆயிடுத்து, பெரிய இடத்துல பதைச்சுக்கப்படாதுன்னு என்ன பண்ணினா உடனே அப்போதான் நம்ம சத்யபாமாவை பகவானுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அதை பிளான் பண்ணிட்டு தான் இது பண்ணினாரு அப்படின்னு பக்தாலாம் பாடுறார். உடனே சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படியாக இருக்க இங்கே கிருதவர்மா, அக்ரூரர், சததன்வா அப்படின்னு ஒரு 3 பேர் பிளான் பண்ணுறான் இந்த மணியை அபகரிக்க. பகவான் பாண்டவா ராஜசூயாக விஷயமா இந்திரபிரஸ்தம் அங்கே பிஸியாக இருக்க இங்கே இவன் என்ன பண்ணிட்டா இந்த சத்ராஜித்தை வதம் பண்ணி இந்த சததன்வா அக்ரூர்கிட்ட கூட்டி எடுத்துன்னு போய் நம்ம பிளான் பண்ண மாதிரி நான் வதம் பண்ணி உடனே எடுத்துன்னு அக்ரூர் பகரிட்டு, நீ யாரு? பகவான் 7 வயசுல கோவர்தனத்தை தூக்கி கம்சவதத்தை பண்ணினவர், நீ மாமனாரை போய் கொண்டுட்டு மணி எடுத்துன்னு நீ சௌக்கியமா இருந்தாலும் நினைச்சுட்டு இருக்கியா? என்ன சமாச்சாரம்னு கேட்க அவனுக்கு பிராண பயம் மணியை அக்ரூர்கிட்ட ஒப்படைச்சு அவன் வாட்டு ஓடி போயிட்டான் வனத்துக்கு. பகவான்கிட்ட உடனே சத்யபாமா டிரைவிங்லாம் தெரியும் அவனுக்கு. ரதத்தை எடுத்துட்டு ராத்திரியா அலறிட்டு போய் பகவான்கிட்ட சொல்ல பகவானும் கொஞ்சம் அலராப்பில் அந்த லௌகீக விஷயங்கள்லாம் பண்ணி உனக்கு தாருகா அப்படின்னா ரதம் சத்தமாக இருக்குன்னா கிளப்படாடலாம் கருடத்வஜம் பறக்க படன்னு சத்ததன்வா பிடிச்சிட்டான். சத்ததன்வா பிடிச்சா பின்னாடி பலராமர் கொஞ்சம் பின்னாடி வர பகவான் கொஞ்சம் ஸ்பீடாக முன்னாடி வந்துட்டான். பிடிச்சா என்கிட்ட மணி இல்லைன்ட்டான் அவன். சரி ஏதோ பிரகாரம் என்ன கொண்டுட்டானோன்னு அதனால திருப்பி கொள்றது தான் ஒரே வழின்னு சக்கரத்தை பிரயோகம் பண்ணி சத்ததன்மாவை கொல்ல பின்னாடியே பலராமர் அருமையாக பிடிச்சி பண்ணிட்ட. சரி மணி எங்க அப்படின்னு கேட்க மணி அவன்கிட்ட இல்லை அப்படின்னு உடனே வலதேவருக்கு கோவம் வந்துதான் நம்மள்டையே மணியை வச்சுட்டு மறைக்கிறான் அப்படின்னு பகவான்கிட்ட சொல்ல கோச்சுண்டு விதர்ப தேசத்துக்கு பலதேவர் போயிட்டார். கொஞ்ச நாள் அங்கே இருக்கார். அந்த சந்தர்ப்பமாக தான் துரியோதனன் போய் கதா யுத்தத்தை பலதேவ சுவாமிகிட்ட கற்றுக்கிறான். இப்படியாக திருப்பி இந்த மணியால் கெட்ட பேர் வந்துட்டே இருக்க உடனே பகவான்
ஒரு நாள் இது மாதிரி மந்திரிகளோட ஆலோசனை பண்ணேன், இது மாதிரி அக்ரூரை கொஞ்ச நாள் காலை காணுமே அப்படின்னு உடனே சில பிராமணர்லாம் சொல்கிறார், இது மாதிரி காசியில் இருக்கிற அக்ரூரர் பெரிய யாகெல்லாம் பண்ணுறார், இந்த தர்ப்பம் சமித்தை தவிர எல்லாமே சொர்ணமயமாக இருக்குது அப்படின்னு உடனே பகவானுக்கு புரிஞ்சுட்டு அவர்கிட்ட தான் இருக்குன்னு உடனே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி அவரை கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது நைஸாக கையை பிடிச்சி என்ன சமாச்சாரம் என்ன இது கேட்க அக்ரூர் ஒத்துட்டார், ரெண்டு தான் இருக்குது, அந்த மணியை என்கிட்ட தாங்கோ, யாதவாலாம் என்ன சந்தேகப்படுறா, எங்கள் அண்ணாவே என்னை கோச்சுன்னு போயிருக்கார், என் மணியை கேட்க உடனே மணி அக்ரூர் தரார். உடனே சபையை கூட்டி இதுதான் சமாதாரம்னு செவந்தக உபாக்கியனத்தை எல்லா யாதவாழ்த்தையும் சொல்லி அந்த மணியை திருப்பி அக்ரூர்கிட்டே கொடுத்தார். ஏன்னா இந்த மணி எல்லாரையும் கொண்டுட்டே வந்திருக்கு, இவர் தர்மங்கள்லாம் பண்ணுறதுனால இவர் ஒன்றும் பண்ணலேங்கிறதுனால பகவான் திருப்பி மணியை அக்ரூர்கிட்டே ஒப்படைச்சார். இப்படியாக பகவானுக்கு வந்த அபவாதங்கள்லாம் நீங்கி சௌக்கியமாக ருக்மிணியாதி மகிழ்ச்சிகளோட துவாரகையில் பட்டாபிஷேகனாக இருந்து எல்லா பக்தாலையும் இன்றும் என்றும் பரிபாலிச்சுருக்கார். இந்த உபாக்கியானத்தை கேட்கறதுனால நமக்கு ஏற்பட்டதான கெட்ட பேர்லாம் நீங்கி சௌக்கியமாக இருப்போம்னு பலஸ்ட்டு சொல்லி முடிக்கிறார். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு மகாராஜ் கி ஜெய்.